வணக்கம், பாலச்சந்திரன் பேசுகிறேன். குறிஞ்சி அப்படிங்கிறது மலையும் மலை சார்ந்த இடமும் அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு அந்த 4 வகை பாகுபாடுங்கிறது இல்லவே இல்லை. அது பெரும்பாலும் அர்பனைசேஷன் சொல்றமே, அதுல இப்ப தமிழ்நாடு இந்தியாவிலேயே நகரமயமாக்கப்பட்ட மாநிலங்களில் முன்னணியில் நிக்குது. தமிழ்நாட்டில் 50 விழுக்காடுக்கு மேல உள்ள நிலப்பரப்பு இன்னைக்கு நகரமயமாக்கப்பட்டுருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் போச்சு. இது வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம். எங்க வயலும் வயல் சார்ந்த இடம் இருந்தது, எல்லா வயலையும் இப்ப மாத்தி மாத்தி நம்ம அங்க அபார்ட்மெண்ட்ஸ் கட்டிட்டு இருக்கோம். இது மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ஒரு காலத்தில் தமிழ்நாடு எப்படி இருந்தது என்பதற்கு ஆதாரமாக இன்று பெயர்கள், ஊர் பெயர்கள் வழங்குகின்றன. இதுல இன்னொன்று என்னன்னா, எங்கெங்கெல்லாம் கோயில் இருந்ததோ அங்க ஓரளவுக்கு இந்த ஆக்கிரமிப்புகள் நிகழாம அந்த ஊர் இன்னும் அந்த பழைய பொலிவுடன் இருக்கின்றது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ குறிஞ்சியை மட்டும் பார்ப்போம். குறிஞ்சிங்கிறது மலையும் மலை சார்ந்த இடம்னு சொன்னோம். மலைங்கிறதுக்கு என்னென்ன பெயர்கள்லாம் இருக்கு? மலைனே இருக்கு, கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு மலையில சின்னது குன்று, குன்றுல இன்னும் சின்னது பாறை, இந்த மாதிரிலாம் இருக்கு. இப்ப மலை இருக்கிறத முதல்ல பார்ப்போம். இப்பயும் பாருங்க, ஆனைமலை, பசுமலை, சிறுமலை, இப்படி எல்லாம் மலைகள் இருக்கு. இந்த சிறுமலைங்கிறது திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கே, இது சாதாரண மலை இல்லை. அந்த காலத்துல சிலப்பதிகாரத்தால பாடப்பெற்ற மலை இந்த சிறுமலை. பசுமலையில இன்னைக்கு மலைன்னு சொல்லி ஓரளவு சொல்ல முடியும்னா அந்த தாஜ் ஹோட்டலில் தான் சொல்ல முடியும். அது இன்னும் ஒரு குன்றுக்கு மேலே இருக்கு. அது எதனால இன்னைக்கு வரைக்கும் பத்திரமா இருக்குன்னா, அந்த காலத்தில் ஆர்வி மில்ஸ்ன்னு நினைக்கிறேன், ஒரு மில்லு வெள்ளைக்காரங்கிட்ட இருந்தது. அந்த மில்லுக்கு எம்டியா வந்தவருக்கு ஒரு பெரிய கம்பீரமான இடத்துல வேணும்னு சொல்லி அந்த பசுமலையை அந்நேரம் ஆங்கிலேயருக்கு அரசுக்கு சொந்தமாக இருந்தது. அந்த பசுமலையை கொடுத்துட்டாங்க. அந்த பசுமலையில மேலே அவர் வீடு கட்டியிருந்தார், ஒரு பங்களா கட்டியிருந்தார். அந்த காலத்தில் ஒரு 30, 50, 40, 50 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ரொம்ப சின்ன வயசுல தான் வந்தாங்க எம்டியா. அவருக்கு 5 வயசுல 7 வயசுலாம் குழந்தைகள் இருக்கும்போது, குழந்தைகளுக்கு ஒரு கம்பெனி இருக்கணுமேங்கிறதுக்காக வேண்டி ஒரு கிண்டர் கார்டன் பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சார். இந்த ஊர் பெரிய மனுஷங்களுடைய பிள்ளைகள்லாம் அங்கே போய் படிக்கும். ஒரு 10, 12 பிள்ளைங்க தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. அது மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் வச்சுருந்தாரு. இப்போ எல்லாத்தையும் மாற்றி அந்த மில்லிருந்து கை மாறி தாஜ் ஹோட்டல் இப்போ தாஜ் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஹோட்டல் ஒன்று வச்சுருக்காங்க. ரொம்ப 200 மைல்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவ்வளோ அற்புதமான இடம். நல்ல வேளையா இன்னும் அந்த கேரக்டர் அப்படி இருக்கு. ஸோ நான் சொன்னேன், பசுமலை, ஆனைமலை, சிறுமலை. அதுக்கப்புறம் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வெள்ளைக்காரங்க வந்தாங்க, போர்ச்சுகீஸ் மெயின் வந்தது. அவங்க ஒரு சின்ன குன்றில் இருந்தாங்க. அவங்கள பரங்கியர்கள்னு கூப்பிட்டதுனால சென்னைக்கு பக்கத்தில் உள்ள அந்த இடத்துக்கு பரங்கி மலை அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்க பேர் வச்சுட்டாங்க. இந்த குன்றுங்கிறதுக்கு என்னென்ன பேர்கள்லாம் உதாரணம்? திருப்பரங்குன்றம், திருக்கழுக்குன்றம், நெற்குன்றம், பூங்குன்றம். இது எல்லாம் இந்த குன்றம்னு வச்ச பேர்கள் இன்னும் இருக்கு. நெற்குன்றம்ங்கிற பேர்ல இன்னும் சென்னையில சமீபத்தில் கூட தமிழ்நாடு அரசு அதிகாரிகளுக்குன்னு சொல்லிட்டு குடியிருப்பு ஏற்படுத்தினாங்க. அந்த குடியிருப்புடைய பேர் நெற்குன்றம். அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம், ஒரு காலத்தில் இதெல்லாம் மலையும் மலை சார்ந்த இடமா இருந்தது அப்படின்னு சொல்லி. பாறை அப்படிங்கிறது பூம்பாறை, சிப்பிப்பாறை. நான் பிறந்த ஊர் சிவகாசி, அதுக்கு பக்கத்தில் சிப்பிப்பாறை இருக்கு. சிப்பிப்பாறை ரவிச்சந்திரன் சொல்லி துடிப்பான ஒரு இளைஞர் எம்பியா இருந்தார். என்னால் தெரியும், என்னுடைய நல்ல நண்பர். மிக சிறந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டார். மிக தூய்மையான அரசியல் வாழ்வை நடத்தியவர்கிற பெருமை அவருக்கு உண்டு. அது மாதிரி தட்டைப்பாறை, அதுக்கப்புறம் குட்டைப்பாறை, இப்படியெல்லாம் இன்னும் பேர் இருக்கு. அதுக்கப்புறம் அறை அப்படின்னு சொல்லி இருக்கிறது திருவெள்ளரை அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு. அது திருன்னு வச்சா என்ன அர்த்தம்? ஏதாவது பாடலால் இந்த தேவாரத்தில் மூவரால் பாடப்பெற்று இருக்கும். அதன் காரணமாக திரு அப்படிங்கிற அடைமொழி அங்கே சேர்ந்துடும். அதுக்கப்புறம் கல் நான் சொன்னேன், திண்டுக்கல். கிரி, அசலம் அப்படிங்கிறது வடமொழியில மலையை குறிக்கிற சொற்கள். உங்களுக்கு தெரியும், புவனகிரி, சிவகிரி, இப்படிப்பட்ட ஊர்கள்லாம் இருக்கு. விருத்தாச்சலம், வேதாச்சலம், வெங்கடாச்சலம், சிவசைலம், நாங்குநேரி. நாங்குநேரிக்கு தோத்தாத்திரி அப்படின்னு சொல்லி வடமொழியில ஒரு பேர் உண்டு. இந்த மாதிரிலாம் இருக்கிறது. அடுத்து குறிஞ்சிங்கிறது ஆதியில் என்னது? குறவர் குடியிருப்பு ஆதியில. அதுக்கப்புறம் பின்னாடி மற்றவங்களும் அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த கள்ளக்குறிச்சி, அதுக்கப்புறம் ஆழ்வார்குறிச்சி, இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி குறவர் யாரு? அவங்க தான் மலைவாழ் மக்கள். அவங்க வாழ்ந்ததுனால அந்த மாதிரியான பேர் இருந்தது. அப்போ இந்த பேர்களை தான் பார்க்கும்போது நமக்கு தெரியுது, ஒரு காலத்தில் தண்டமிழ்நாடு எப்படிப்பட்ட சோலைகள் சூழ்ந்ததாக, மலைகள் சூழ்ந்ததாக, இயற்கை சூழ்ந்ததாக இருந்தது அப்படிங்கிறத எண்ணி பார்த்தோம் என்றால், அவைகளை மறுபடியும் முழுமையாக உணர முடியவில்லை என்றாலும் நாம் மறுபடியும் இயற்கையை இன்னும் போற்றி பாதுகாக்க இயலும் அப்படிங்கிறதோடு இன்னைக்கு முடிச்சுக்குவோம். வணக்கம்.